மீம் டிவியின் சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுடன் விரைவில் உறவுகளை மேற்கொள்ள விரும்புவதாக சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் தெரிவித்துள்ளார். கழுதைகளுக்கு மருத்துவம் செய்ய விருப்பமுள்ள ஜெர்மனிக்கு குழந்தைகளை காக்கும் அக்கறை இல்லை. ஜெர்மனி மீது அதிகரித்து வரும் விமர்சனம். காசா தொடர்பான அமெரிக்காவின் தீர்மானத்தை ஈரான் வன்மையாக கண்டித்துள்ளது. பலஸ்தீனியர்களின் உரிமைகளை மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் $1 டிரில்லியன் முதலீடுகள் செய்ய உள்ளதாக சவுதி இளவரசர் அறிவிப்பு. தெற்கு லெபனானில் உள்ள பலஸ்தீன அகதிகள் முகாமில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ள காசா தொடர்பான தீர்மானத்தை இஸ்ரேல் வரவேற்றுள்ளது. ஆக்கிரமிப்பு ராணுவத்தினர் ஆயிரக்கணக்கானோருக்கு மூளையில் காயம். அதிர்ச்சியில் தவிக்கும் இஸ்ரேல் நிர்வாகம். செய்தியை வழங்கிக் கொண்டிருக்கும் போதே ஊடகவியலாளரை கைது செய்த ஆக்கிரமிப்பு ராணுவம். மீடியா மீது நடத்தப்படும் தொடர் தாக்குதல்களுக்கு பத்திரிகை அமைப்புகள் கண்டனம். மேற்கு கரையில் தொடரும் சட்டவிரோத குடியேறிகளின் தாக்குதல்கள். மேலும் ஒரு பாலஸ்தீனியர் பலி. அணு ஆயுதங்களை தயாரிக்க ஈரான் எப்போதும் முயற்சித்தது இல்லை. ஈரான் அதிபர் மீண்டும் திட்டவட்ட விளக்கம். காசா உடன்படிக்கையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அந்த கடமை அமெரிக்காவிற்கும் அதன் கூட்டுப்படைகளுக்கும் உள்ளது. ரஷ்யா அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அதிபர் டிரம்பின் ஆபிரகாம் உடன்படிக்கையில் இணைவதற்கு விருப்பம் உள்ளதாக சவுதி தகவல் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து உரையாடியுள்ளார். இஸ்ரேலுடன் விரைவில் உறவுகளை மேற்கொள்ள உள்ளதாக அவர் கூறியுள்ளார். அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உறவுகளை ஏற்படுத்தும் வகையில் ஆபிரகாம் உடன்படிக்கைகள் என்ற பெயரில் அதிபர் டிரம்ப் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஐக்கிய அரபு அமீரகம், சூடான், மொரோக்கோ உள்ளிட்ட நாடுகள் தற்போது அந்த உடன்படிக்கையில் இணைந்துள்ளன. ஆபிரகாம் உடன்படிக்கையில் விரைவில் இணைவதற்கு தனது விருப்பத்தையும் சவுதி இளவரசர் வெளிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலுடன் உறவுகளை மேற்கொள்வதற்கு முன் பாலஸ்தீன நாடு அமைவது குறித்த தெளிவான பாதை உருவாக வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரேலுடன் சவுதி அரேபியா உறவுகளை மேற்கொள்ள முயற்சித்த நிலையிலேயே அல் அக்ஸா பிரளய தாக்குதலை பலஸ்தீன இயக்கங்கள் நடத்தின என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுடன் உறவுகளை மேற்கொள்ளும் அரபு நாடுகள் பலஸ்தீன் விவகாரத்தை புறக்கணிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். காசாவில் காயமடைந்த 4 கழுதைகளுக்கு ஜெர்மனியில் மருத்துவம் செய்யப்பட்டதாக வெளிவந்துள்ள செய்தி பல விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. காசாவின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பல்வேறு கால்நடைகளும் கொல்லப்பட்டன. பலஸ்தீன மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் இஸ்ரேலின் ஒரு திட்டமாகவே இவை பார்க்கப்பட்டன. இந்நிலையில் காசாவில் காயமடைந்த 4 கழுதைகளுக்கு ஜெர்மனியில் மருத்துவம் செய்யப்பட்டதாக அங்குள்ள ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. இச்செய்தி ஜெர்மனி மக்களிடையே கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. கால்நடைகளை கவனிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை என்றாலும் கழுதைகளுக்கு மருத்துவம் செய்ய முன்வரும் ஜெர்மனி எதற்காக காசா குழந்தைகளை புறக்கணிக்கிறது என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஸ்பெயின் போன்ற நாடுகள் பல காசா குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி அளித்து வரும் நிலையில் ஜெர்மனியில் கடந்த 2 வருடங்களில் 2 குழந்தைகளுக்கு மட்டுமே மருத்துவம் செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. காயமடைந்த குழந்தைகள் மருத்துவத்திற்காக ஜெர்மனி வருவதற்கு கடும் நெருக்கடிகள் உள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கழுதைகளுக்கு மருத்துவம் செய்யப்பட்டதாக செய்தி வெளியிட்ட நாளிதழ் அவை காயமடைந்திருந்ததாகவும் கைவிடப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தது. பலஸ்தீன குழந்தைகளுக்கு மருத்துவம் செய்வதற்கு முன்வராத ஜெர்மனி பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட இஸ்ரேலியர்களுக்கு குடியுரிமை வழங்கியதையும் சுட்டிக்காட்டுகின்றனர். காசா தொடர்பான அமெரிக்காவின் தீர்மானத்தை பலஸ்தீன அமைப்புகள் நிராகரித்துள்ள நிலையில் ஈரான் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. பலஸ்தீனின் காசா தொடர்பாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்திற்கு 13 நாடுகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் ரஷ்யாவும் சீனாவும் வாக்கெடுப்பை புறக்கணித்தன. இந்நிலையில் தீர்மானத்தை ஈரான் வன்மையாக கண்டித்துள்ளது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தீர்மானத்திற்கான கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீர்மானம் பலஸ்தீனியர்களின் இறையாண்மையை குறைத்து மதிப்பிடுவதாகவும் வெளிநாட்டு படைகள் காசாவில் நிலைநிறுத்தப்படுவதை சட்டப்பூர்வமாக அங்கீகரிப்பதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஜெருசலம் நகரை தலைநகரமாக கொண்ட சுதந்திர பாலஸ்தீன தேசம் உருவாகுவது உள்ளிட்ட பலஸ்தீனியர்களின் நியாயமான உரிமைகளை தீர்மானம் கண்டுகொள்ளவில்லை என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. சர்வதேச படைகளை நிறுத்துவது காசா மக்களின் அடிப்படை உரிமைகளை மறுப்பது என்றும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. பலஸ்தீன் தொடர்பான முந்தைய தீர்மானங்களை ஐக்கிய நாடுகள் சபையின் பங்களிப்பையும் இத்தீர்மானம் கண்டுகொள்ளவில்லை என்றும் ஈரான் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவிற்கு F-35 போர் விமானங்களை வழங்குவதற்கு அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அந்நாட்டில் $1 டிரில்லியன் முதலீடுகளை சவுதி மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது $600 பில்லியன் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனை $1 டிரில்லியன் அதிகரிக்க உள்ளதாக அதிபருடனான சந்திப்பின் போது அவர் தெரிவித்துள்ளார். சவுதி இளவரசரின் இந்த அறிவிப்பிற்கு அமெரிக்க அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார். அத்துடன் சவுதி அரேபியாவிற்கு அமெரிக்கா F-35 போர் விமானங்களை வழங்கும் என்றும் உத்தரவாதம் அளித்துள்ளார். சவுதி அரேபியாவிற்கு போர் விமானங்களை வழங்குவதற்கு இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவித்துள்ள போதும் அமெரிக்கா வழங்குவதில் தீர்க்கமாக உள்ளது. சமாதான உடன்படிக்கை அமலில் உள்ள போதும் லெபனான் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே கடந்த நவம்பர் மாதம் சமாதான உடன்படிக்கை கையெழுத்தானது. ஆனால் உடன்படிக்கை கையெழுத்தான பின்னரும் லெபனான் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதில் பலர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை தெற்கு லெபனானில் உள்ள பலஸ்தீன அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. ஐனல் ஹெல்வா என்ற அந்த அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக லெபனான் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. படுகாயமடைந்த பலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஒரு பள்ளிவாசல் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்பட்டதாக லெபனான் தெரிவித்துள்ளது. ஆனால் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இருந்த பகுதியின் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் இந்த குற்றச்சாட்டை ஹமாஸ் மறுத்துள்ளது. எங்கு
எப்போது தாக்குதல் நடத்தினாலும் ஹமாஸ் அமைப்பினர் இருந்ததால் தான் தாக்குதல் நடத்தியதாக கூறுவதை இஸ்ரேல் வழமையாக கொண்டுள்ளது. பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை ஹமாஸ் உள்ளிட்ட அமைப்புகள் நிராகரித்துள்ள நிலையில் இஸ்ரேல் அதனை வரவேற்றுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் காசா தொடர்பாக அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காசாவில் சர்வதேச படைகளை நிறுத்துவதற்கு இத்தீர்மானம் உறுதியளிக்கிறது. அத்துடன் பாலஸ்தீன அமைப்புகள் தங்கள் ஆயுதங்களை களைய வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. பாலஸ்தீனின் இறையாண்மையை நிராகரிக்கும் தீர்மானத்தை ஹமாஸ் உள்ளிட்ட அமைப்புகள் நிராகரித்துள்ளன. காசாவின் பாதுகாப்பு உரிமையை யாரிடமும் விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் அவர்கள் கூறினர். தீர்மானத்தின் பிரகாரம் காசாவில் புதிய காவல்துறை உருவாக்கப்படும். அத்துடன் எல்லைகளை பாதுகாப்பதற்கு சர்வதேச படை ஒத்துழைப்புகளை வழங்கும். வெளிநாட்டு படையினரின் தலையீட்டை அங்கீகரிக்க முடியாது என்று பாலஸ்தீனியர்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளனர். பாலஸ்தீன் நாடு உருவாக்கப்படும் என்று தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ள நிலையில் பாலஸ்தீன் அதிகார சபை அதனை வரவேற்றுள்ளது. ஆனால் இதனை இஸ்ரேல் முற்றிலுமாக நிராகரித்துள்ளதுடன் தீர்மானத்திலும் தெளிவாக எதுவும் குறிப்பிடவில்லை. பாலஸ்தீனியர்களின் ஆயுதங்களை களைவதற்கு உத்தரவாதம் அளிக்கும் தீர்மானத்தை இஸ்ரேல் வரவேற்றுள்ளது. தீர்மானம் அமைதிக்கும் சமாதானத்திற்கும் வழிவகுக்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ராணுவத்தினருக்கு மூளையில் ஏற்பட்டுள்ள காயங்கள் தொடர்பான அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாலஸ்தீனின் காசா மீதான தாக்குதலின் போது இஸ்ரேல் படையினரும் கடும் பாதிப்புகளை சந்தித்தனர். ஆனால் இவை ஊடகங்களில் வெளிவராமல் இஸ்ரேல் கவனமாக பார்த்துக் கொண்டது. தற்போது போரில் காயமடைந்த ராணுவத்தினருக்கு மூளையில் கடும் காயங்கள் ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. வெளி விவகாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான இஸ்ரேல் ராணுவத்தின் துணை கமிட்டி ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்தகவல்கள் தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலின் நாளிதழான பெடியோத் அஹ்ரோனத் இச்செய்தியை வெளியிட்டு இது தொடர்பான புள்ளி விவரங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. சிடி ஸ்கேன்களில் இந்த காயங்கள் தெரிய வரவில்லை என்றும் அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்தில் உள்ள மருத்துவ சிக்கல்களையும் இந்த அறிக்கை உணர்த்துகிறது. இஸ்ரேலின் மூளை அறிவியல் ஆய்வு நிறுவனத்தில் இயக்குனர் ரச்சல் கிராண்டர் அதிர்ச்சி தரும் இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளார். போரில் ஈடுபட்ட ராணுவத்தினரில் 10 7 நபர்களுக்கு இயல்பான சிடி ஸ்கேன் முடிவுகள் வந்ததாகவும் ஆனால் பின்னர் மூளை காயங்கள் அவர்களுக்கு உள்ளது கண்டறியப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். சாதாரணமாக மேற்கொள்ளப்படும் நோய் கண்டறியும் வழிமுறைகளால் இந்த காயங்களை கண்டறிய முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை வைத்து பார்க்கும்போது இதுபோன்ற காயமடைந்த ஆயிரக்கணக்கான ராணுவத்தினர் இருக்கலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். போர் முடிவடைந்த பிறகு ராணுவத்தினர் கண்டுகொள்ளப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டை இஸ்ரேலிய அரசாங்கம் மீது மக்கள் எழுப்பி வருகின்றனர். பாலஸ்தீனின் காசாவில் 200க்கும் அதிகமான பத்திரிகையாளர்களை படுகொலை செய்த இஸ்ரேல் மேற்கு கரையிலும் அக்கிரமத்தை தொடர்கிறது. மேற்கு கரையில் உள்ள துல்காரம் பகுதியில் கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேலிய ராணுவத்தினர் சோதனை என்ற பெயரில் கடும் அத்துமீறல்களை நிகழ்த்தி வருகின்றனர். ராணுவத்தினரின் நடவடிக்கைகளை நேரலையாக சில ஊடகங்கள் வெளியிட்டன. ஜோர்டானின் ராயா டிவி செய்தியாளர் நேரலையில் செய்தி வழங்கிக் கொண்டிருந்த போது அந்நிறுவனத்தின் புகைப்பட கலைஞரை இஸ்ரேலிய ராணுவத்தினர் கைது செய்தனர். அவரின் வீடியோவையும் அவர்கள் பறிமுதல் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட புகைப்பட கலைஞரை தெரியாத இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். சில மணி நேரங்கள் கழித்து அவர் விடுவிக்கப்பட்டார். மேற்கு கரையில் ஊடகவியலாளர்கள் சந்திக்கும் நெருக்கடிகளை இச்சம்பவம் உணர்த்தியுள்ளது. இஸ்ரேல் கொடுத்து வரும் இத்தகைய நெருக்கடிகளை உலக நிறுவனங்கள் கண்டித்துள்ளன. மேற்கு கரையின் தெற்கு பகுதியில் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் 3 காயமடைந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மேற்கு கரையில் சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் அங்கு வசிக்கும் பாலஸ்தீனியர்கள் மீது தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேலிய ராணுவத்தின் முழு ஒத்துழைப்புடன் நடத்தப்படும் இத்தாக்குதல்களில் நிலங்களை ஆக்கிரமிப்பதுடன் பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்படுவதும் தொடர்கிறது. அக்டோபர் 7, 2023 முதல் காசாவில் இனப்படுகொலையை நிகழ்த்தி வந்த இஸ்ரேல் மேற்கு கரையிலும் தாக்குதல்களை மேற்கொண்டது. ஆனால் காசாவின் பேரிழப்பு மேற்கு கரையில் அவலங்களை மறைத்தது. இந்த காலகட்டத்தில் மேற்கு கரையில் ஏறத்தாழ 1000 பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அத்துமீறலில் ஈடுபடும் இஸ்ரேலியர்கள் மீது பாலஸ்தீனியர்கள் எதிர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். அவ்வாறு நடத்தப்பட்ட எதிர் தாக்குதல்களில் கடந்த 2 ஆண்டுகளில் 43 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் மேற்கு கரையின் தெற்கு பகுதியில் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். மேலும் 3 காயமடைந்துள்ளனர். சட்டவிரோத குடியேற்றவாசிகள் கத்தியால் குத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. தாக்குதல் நடத்திய 2 பேரை கொலை செய்துள்ளதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. சிவில் பயன்பாடுகளுக்காக மட்டுமே ஈரானின் அணு திட்டம் பயன்படுத்தப்படுவதாக அதிபர் அறிவித்துள்ளார். ஈரான் எந்த நேரமும் அணு ஆயுதங்களை தயாரிக்க முயற்சிக்கவில்லை என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் கூறியுள்ளார். புதிய ஆசிரிய தூதர் ஃபிரிட்ரிக் ஸ்டிப்டேவுடனான சந்திப்பின் போது இதனை அவர் தெரிவித்தார். டெஹ்ரான் வியன்னா உறவுகள் வரலாற்று ரீதியாக நட்பாகவும் உறுதியாகவும் இருந்ததாகவும் பரஸ்பர மரியாதை அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த ஈரான் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சமூகத்துடன் ஈரான் கொண்டிருக்கும் நேர்மையான உறவில் பாதிப்பை ஏற்படுத்த சிலர் தவறான குற்றச்சாட்டுகள் மற்றும் பிரச்சாரங்களை பரப்பியதாகவும் அவர் கூறினார். ஈரானின் அணு திட்டம் மருத்துவம், சுகாதாரம், வேளாண்மை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற சிவில் பயன்பாடுகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். அணு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற காலத்தில் தான் ஈரானில் முதல் முறையாக பணியாற்றியதை ஸ்டிப்டே நினைவு கூர்ந்தார். அணு ஆயுத பேச்சுவார்த்தைகளில் இருந்து அமெரிக்கா விலகியது தீய விளைவுகளை ஏற்படுத்தியதாகவும் அவர் கூறினார். சமீபத்திய ராணுவ தாக்குதல்கள் வருத்தம் அளிப்பதாகவும் ஆஸ்திரியா எப்போதும் உரையாடல் மற்றும் தூதரக தீர்வுகளையே ஆதரித்ததாகவும் அவர் தெரிவித்தார். வரும் ஆண்டுகளில் அமைதி, நிலைத்தன்மை மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு வலுவடைய வேண்டும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார்.
காசா தொடர்பான மாற்று திட்டத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் முன்வைக்கவில்லை என்று ரஷ்யா அறிவித்துள்ளது. பலஸ்தீன் காசாவில் சர்வதேச படைகளை நிறுத்துவதற்கு வகை செய்யும் தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்டது. காசாவின் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் மறுகட்டமைப்பு பணிகளில் உதவி செய்வதற்கும் இந்த படை தற்காலிகமாக காசாவில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப கட்டமாக 2 ஆண்டுகள் இந்த படை இருக்கும் என்றும் அதன் பின் நிலைமையை பொறுத்து நீட்டிப்பு செய்யப்படலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இத்தீர்மானத்தை ஹமாஸ் உள்ளிட்ட பலஸ்தீன அமைப்புகள் கடுமையாக எதிர்த்துள்ளன. பலஸ்தீனின் இறையாண்மையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அமெரிக்காவின் தீர்மானத்திற்கு எதிராக ரஷ்யா ஒரு தீர்மானத்தை கொடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் தனது தீர்மானத்தை பாதுகாப்பு கவுன்சிலில் சமர்ப்பிக்கவில்லை என்று ஐநாவிற்கான ரஷ்ய தூதர் வசிலி நெபன்சியா தெரிவித்துள்ளார். அத்துடன் காசா உடன்படிக்கையை முழுமையாக நிறைவேற்றும் கடமை அமெரிக்காவிற்கும் அதன் கூட்டுப்படைகளுக்கும் இருக்கிறது என்றும் கூறினார். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுடன் விரைவில் உறவுகளை மேற்கொள்ள விரும்புவதாக சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் தெரிவித்துள்ளார். கழுதைகளுக்கு மருத்துவம் செய்ய விருப்பமுள்ள ஜெர்மனிக்கு குழந்தைகளை காக்கும் அக்கறை இல்லை. ஜெர்மனி மீது அதிகரித்து வரும் விமர்சனம். காசா தொடர்பான அமெரிக்காவின் தீர்மானத்தை ஈரான் வன்மையாக கண்டித்துள்ளது. பலஸ்தீனியர்களின் உரிமைகளை மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் $1 டிரில்லியன் முதலீடுகள் செய்ய உள்ளதாக சவுதி இளவரசர் அறிவிப்பு. தெற்கு லெபனானில் உள்ள பலஸ்தீன அகதிகள் முகாமில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ள காசா தொடர்பான தீர்மானத்தை இஸ்ரேல் வரவேற்றுள்ளது. ஆக்கிரமிப்பு ராணுவத்தினர் ஆயிரக்கணக்கானோருக்கு மூளையில் காயம். அதிர்ச்சியில் தவிக்கும் இஸ்ரேல் நிர்வாகம். செய்தியை வழங்கிக் கொண்டிருக்கும் போதே ஊடகவியலாளரை கைது செய்த ஆக்கிரமிப்பு ராணுவம். மீடியா மீது நடத்தப்படும் தொடர் தாக்குதல்களுக்கு பத்திரிகை அமைப்புகள் கண்டனம். மேற்கு கரையில் தொடரும் சட்டவிரோத குடியேறிகளின் தாக்குதல்கள். மேலும் ஒரு பாலஸ்தீனியர் பலி. அணு ஆயுதங்களை தயாரிக்க ஈரான் எப்போதும் முயற்சித்தது இல்லை. ஈரான் அதிபர் மீண்டும் திட்டவட்ட விளக்கம். காசா உடன்படிக்கையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அந்த கடமை அமெரிக்காவிற்கும் அதன் கூட்டுப்படைகளுக்கும் உள்ளது. ரஷ்யா அறிவிப்பு.